திருவள்ளூர் மாவட்டத்தில் போட்டியிடும் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். தொழிலாளர் அணி, தொண்டர் அணி, மாணவர் அணி, மகளிர் அணி, இளைஞர் அணி, இலக்கிய அணி, விவசாய அணி போன்ற பல்வேறு அணிகளை காத்து வரக்கூடிய அமைப்பாளர்களை, துணை அமைப்பாளர்களை, தலைமை கழகத்துடைய நிர்வாகிகளை, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களை, அன்புக்குரிய பெரியோர்களை, வணக்கத்திற்குரிய தாய்மார்களை, பேரன்பிற்குரிய வாக்காளர் பெருமக்களை, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். தமிழ்நாட்டினுடைய வடக்கு வாசலாக இருக்கிற திருவள்ளூருக்கு நான் வந்திருக்கிறேன். தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சிக்கு எடுத்துக்காட்டா இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் நிறைந்த இந்த பகுதிக்கு நான் வந்திருக்கிறேன். வளர்ந்து வரும் நகரங்களும் அழகிய கிராமங்களும் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய இந்த திருவள்ளூருக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக உங்ககிட்ட வாக்கு கேட்டு வந்திருக்கிறேன். தமிழ்நாடு எப்பவுமே தனித்துவமான மாநிலம். அதற்கு காரணம் நம்ம திராவிட முன்னேற்ற கழகம். உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், பெரும்பாலும் தமிழ்நாட்டோட கிராம தெய்வங்கள் வடக்கு நோக்கித்தான் உட்கார்ந்துருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு ஆபத்து எப்பவுமே வடக்கில் இருந்துதான் வரும். சரிதானே? அப்படி எதிர்வரக்கூடிய என்டிஏ என்ற ஆபத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய தேர்தல் தான் இது. இந்த தேர்தல் தமிழ்நாட்டை காக்க நீங்கள் எல்லாம் தயாரா? சத்தமாக தான் சொல்லுங்களேன். தயாரா? டெல்லிக்கு கேட்கணும் சத்தமா. ஓராண்டுக்கு முன்னாடி இதே திருவள்ளூரில் நின்றுதான் ஒன்றிய பாஜக அரசை நோக்கி எத்தனை ஏவல் அமைப்புகளை வேண்டுமானாலும் துணைக்கு அழைச்சிக்கிட்டு வாங்க, தமிழ்நாடு என்றைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் சவால் விட்டேன். அந்த சவாலில் தமிழ்நாடு வெற்றி பெறணும். அதுக்கு நாம தான் ஜெயிக்கணும். டிஎம்கே அன்ஸ்டாப்பபிள்னு திராவிட மாடல் 2.0 ஆட்சியை நாம் அமைச்சே ஆகணும். 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி அடிமை அதிமுக ஆட்சி செஞ்ச காலத்தில் தமிழ்நாடு எப்படிப்பட்ட தலைகுனிவை எல்லாம் சந்திச்சதுன்னு நீங்க நினைச்சு பாருங்க. தினந்தோறும் ஒரு கோமாளி கூத்த அரங்கேற்றுவாங்க. திறனற்ற நிர்வாகத்தால மக்களை கொடுமைக்கு, இன்னல்களுக்கு உள்ளாக்கி வீதியில இறங்கி போராடக்கூடிய நிலைமைக்கு தள்ளிவிடுவாங்க. உங்களுக்கெல்லாம் ஆப்பத்தை குரங்கு பங்கிட்ட கதை தெரியும் நினைக்கிறேன். தெரியும் தானே? அப்படிதான் இப்போ பிஜேபி அதிமுகவை பங்கிட்டு கொடுக்கிறேன்னு பழனிசாமி என்ற அடிமையை அடையாளம் கண்டு அதிமுக தலைவராக, அதாவது பாஜகவுடைய கிளைக்கழக செயலாளராக நியமிச்சிருக்கிறாங்க. தனக்கு பதவி கொடுத்தா போதும், சம்பந்திக்கு ரேடு நடக்காம இருந்தா போதும்,
இதுக்காக பழனிசாமி கொடுத்த விலைதான் தமிழ்நாட்டு உரிமைகள். கிராமத்தில் இருக்க இடம் கொடுத்தா மடத்தை கேட்பான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பழனிசாமியின் அடிமை இருக்கிற தைரியத்தில் தான் அதிமுகவை வச்சு என்டிஏ ஆட்சி நடத்துவோம், இந்திய திணிக்கிற மும்மொழி திட்டத்தை செயல்படுத்தோம்னு பாஜகவின இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கொட்டத்தை அடக்கணும், அடிமைகளை விரட்டணும். அதுக்கு நீங்க எல்லாரும் ரெடியா? ரெடியா? அதுக்காக இப்போ உங்களோட அனுமதியோட நம்முடைய வேட்பாளர்களை அறிமுகம் செய்யலாமா? அறிமுகம் செய்யலாமா? முதல்ல ஆவடி சட்டமன்ற தொகுதி. ஹலோ, கொஞ்சம் முன்னாடி வாங்க. ஆவடி சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் சாமு நாசர் அவர்கள் இளைஞரணி காலத்திலிருந்து என் கூடவே பயணிக்கிறவர். நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் சிறுபான்மையின நலத்துக்கும் வெளிநாடு வாழ் தமிழர்களுடைய நலத்துக்கும் பல்வேறு திட்டங்களை உருவாக்கி நம்முடைய ஆட்சிக்கு பெருமை சேர்த்த அமைச்சர். அவருக்கு நீங்கள்லாம் உதயசூரியன் சின்னத்தில் ஆதரவு தரணும். அடுத்து, ஹலோ, கொஞ்சம் நேரம் நில்லுங்க. ஒரு 10 நிமிஷம் நிற்க முடியாதா? நான் எவ்வளோ நேரம் நின்று பேசுகிறேன். அடுத்து திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் விஜி ராஜேந்திரன் அவர்கள். உங்களுடைய அன்பையும் நம்பிக்கையும் பெற்று ஏற்கனவே 2 முறை எம்எல்ஏவாக இருந்தவர் 3வது முறையாக களம் இறங்குகிறார். சிரித்த முகத்துக்கும் மகிழ்ச்சியை உண்டாக்கும் சாதனைகளுக்கும் சொந்தக்காரர். அவருக்கு நீங்கள்லாம் உதயசூரியன் சின்னத்தில் ஆதரவு தரணும். அடுத்து பூயர்ந்தவள்ளி. இன்னும் அவ்வளோ அவசரம். அடுத்து பூயர்ந்தவள்ளி சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் ஆ. கிருஷ்ணசாமி அவர்கள். மாணவராக இருந்த காலத்திலிருந்து கழகத்திற்காக உழைக்கிற ஒரு பற்றாளர். திருப்பெரும்புதூர் எம்பியாக இருந்து டெல்லியில் நம்முடைய உரிமைகளுக்காக குரல் கொடுத்தவர், வாதாடியவர், போராடியவர். 2 முறை எம்எல்ஏவா சட்டமன்றத்தில் தொகுதி நலனுக்காக முழங்கியவர். அவருக்கு நீங்கள் எல்லாரும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்கினை வழங்கணும். அடுத்து கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் டிஜே கோவிந்தராஜன் அவர்கள். கும்மிடிப்பூண்டி ஒன்றிய பெருந்தலைவராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் தொகுதிக்கு பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்தவர். அவருக்கு நீங்கள் எல்லாரும் உதயசூரியன் சின்னத்தில் ஆதரவு தரணும். அடுத்து பொன்னேரி சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் காங்கிரஸ் பேர் இயக்கத்தை சார்ந்த துரை சந்திரசேகர் அவர்கள். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில செயலாளர். கடந்த தேர்தலையும் உங்களோட அன்பை பெற்று மக்கள் பணி ஆற்றியவர். அவருக்கு நீங்கள் எல்லாரும் கை சின்னத்தில் வாக்கினை வழங்கிட வேண்டும். அடுத்து திருத்தணி சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் டி. கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். நினைவில் வாழக்கூடிய என்னுடைய ஆறுயிர் சகோதரர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களது அன்பையும் அன்புக்குரிய சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவருடைய ஆதரவையும் பெற்றவர். கடந்த 5 ஆண்டுகளாக
திராவிட மாடல்ல வளர்க்கப்பட்ட திருத்தணி தொகுதியில் அவர் களம் இறங்குகிறார். அவருக்கு நீங்க எல்லாரும் முரசு சின்னத்தில் ஆதரவு தரணும். இங்க நிக்கிற வேட்பாளருடைய வெற்றி உறுதியா? சத்தமா? நிச்சயமா? உறுதியா? சத்தியமா? மக்களே சீட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்க உட்காரலாம். இந்த வேட்பாளர்களுக்கு நீங்க செலுத்துகிற வாக்கு என்பது டெல்லி ரிமோட் கண்ட்ரோலுக்கு இங்க சிக்னல் கிடைக்காது. கண்டிப்பா என்டிஏவுக்கு நோ என்ட்ரி தான் என்பதை காட்டணும். அப்போதான் நம்முடைய திராவிட மாடல்ல செஞ்சிருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம் தடையில்லாமல் கிடைக்கும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.